இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு பலத்துடன் வேட்டையாடி கொல்வோம் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC சபதம் எடுத்துள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் 3வது வாரத்திற்குள் நுழைந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் ஈரான் நாட்டு புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி என இரு நாட்டு தலைவர்களின் தலைக்கு குறிவைக்கப்பட்டு தாக்குதலானது நடந்து வருகிறது. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி வரும் வேளையில் ஈரானும் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவிய நிலையில் அவர் நலமுடன் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் விளக்கமளித்ததை தொடர்ந்து ஈரான் நேரடி மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதற்கு முன்னதாக ஈரானின் புதிய உச்ச தலைவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என கூறி நெதன்யாகு மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருந்தார். இப்படியான சூழலில்தான் குழந்தைகளை கொல்லும் குற்றவாளி நெதன்யாகு உயிரோடு இருந்தால் அவரை முழு பலத்துடன் தொடர்ந்து தேடிக் கொள்வோம் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC சபதம் எடுத்துள்ளது. ஆர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது மட்டும் இல்லாமல் அங்கு வரும் மற்ற நாடு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக அந்த வழியாக வரும் கப்பல்களுக்கு அமெரிக்கா தங்கள் நாட்டு கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டு கப்பல்களை ஆர்முஸ் நீரிணை அருகில் நிலைநிறுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. அதோடு ஈரானின் முக்கிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தளமான கார்க் தீவில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஈரானும் இதற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது.